ஃபர்ஸ்ட் டைம் இன் மெட்ரோ. செகண்ட் டைம்ங்க வெங்கடப்பள்ளி. பெட்ரோல் ஏகப்பட்டது போய் தேடி வச்சது. இப்போ எத்தனை பேரு எத்தனை வாட்டி போனாலும் நான் ஃபர்ஸ்ட் டைம் தானே போறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் மெட்ரோ போறேங்க. இப்பதான் மெட்ரோ ஃபர்ஸ்ட் டைம் போறோம். மெட்ரோல எப்படி இருக்கு பாப் டிக்கெட் கவுண்டர் போறாங்க. படுக்கு இருக்கு. டிக்கெட் வாங்கினாதான் உள்ள போக முடியும். டிக்கெட் கவுண்டர் ரொம்ப டிக்கெட் வாங்கிக்கிறாங்க. வாட்ஸ்அப்ல வந்து சொல்றேன். நம்பர் எடுத்து ஓ ஒரு டிக்கெட் தான் வந்திருக்கும். 1 டைம் டிக்கெட் 4 பேர் போனோம். ரிட்டர்ன் வரும்போது அப்படிதான் ஒரு டிஸ்டன் படி போயிட்டு வரலாம். வரலாம். இது வந்துருமா? வாட்ஸ்அப் கேட் அப்டேட் எல்லாத்துலயே போடணும். பாம்பு அவர் போட்டாரு. பேக் உள்ள போயிடுச்சு. நம்மளும் உள்ள ஆப்போசிட்ல வருவா. இப்படிதான் வருவேன். பெட்ரோல போயிட்டு வர மாட்டாங்க. சத்தமே இல்லாம சைலண்டா போறேன். விஜய் அந்த படத்துல பெண்ட்ல வந்து நிக்கிற மாதிரி இருக்குமா? அந்த சீன்ல வருமா? சத்தமே இல்லாம சைலண்டா நாளைக்கு எங்களுக்கு இருமுடி எல்லாருங்க எல்லாம் போயிட்டு எல்லாருமே பிரிச்சுக்குவாங்க. மத்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சுட்டு அவங்க வாங்க சொல்லுவாங்க. எங்க குரூப்ல நாங்க யாரும் வாங்க வண்டி அதே பைசா விரும்பி அந்த செலவுலாம் இவதான் பார்த்து உங்களுக்கே தெரியும். உங்களுக்கே தெரியும். நல்லா குசாமி நல்லா தெரிஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும். கீழே கொஞ்சம் இறங்கி காட்ட மாட்டாரு. அடிப்பேன் தொப்ப தெரிஞ்சாதான் குசாமின்னு சொல்றாங்க. குருசாமி மாதிரி யாரு இருக்காங்களோ அவங்கதான் குருசாமி. தொப்ப இருக்கிறவங்க தான் குசாமி இல்ல. அங்கதான் இருக்கு தொப்ப. மச்சான் நீ ரெண்டாவதுட்டியா? நீங்க ஆறாவது இல்ல இங்க பெட்ரோல் இதுவரையும் வந்து வாய்ப்பு கிடைக்கல எனக்கு. அண்டர் கிரவுண்ட் போக மாட்டோம். இல்ல இல்ல வருஷம் வருஷம் வரணும்னா போன வருஷம் வந்தனே இல்லையா? நீதான் 3000 சொல்றீங்க. போன வருஷம் ஏதோ ஒரு சூழ்நிலை மிஸ் ஆயிரும். ஏதோ ஒரு சூழ்நிலை மிஸ் ஆயிரும். அதுக்கு போன வாட்டினா நம்ம டூலர்லயே வந்துருவோம். பழைய எப்பவுமே டூலர்ல தான் போவோம். போன வருஷத்துல எப்பவுமே டூலர். போன வருஷம் நம்ம மெட்ரோல போனதா கேள்விப்பட்டாங்க. இதுக்கப்புறம் தெரியல சேதப்படல போயிட்டேன். அந்த பாலம் ஏறி பாலத்தை தாண்டவனே அண்டர்கிரவுண்ட் போயிடும். அவ்வளவுதான். செம்மையா இல்லையா?
ஒரே ஸ்ட்ரீட்டா ஒரே சைடு தான். யாருமே அடுப்புலாம் இல்ல அடுப்புலாம் இல்ல ஒரே ஸ்ட்ரீட் தான். அவ்வளோதான். எப்போ இதை படிச்சுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து அண்டர் கிரவுண்ட்ல போவோமா அதையும் பார்க்க போயிருக்கோம். அது போல இப்போ பாலம் துபர்றேன் பிஞ்சு சைடில் பிஞ்சு அந்த பாலத்தை தாங்க ஜூம் பண்ணு அந்த பாலத்தை வரேன். இப்போ நம்ம அண்டர் கிரவுண்ட்ல போறோம். இன்னொரு ட்ரெயின் போகுது. ஒண்ணுமே தெரியல. அப்ப இந்த இடம் தான் அந்த இடம் நினைக்கிறேன். இந்த இடம் தான் அந்த இடம். விஜய் வந்து அந்த பெண்ட்ல அப்படியே தெரியும். அப்படியே ஒண்ணுமே தெரியாதா? இதுக்கு மேல சின்னமலையை தாண்டி விட்டது என்றால் ஆமா அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட்ல போறோம் ட்ரெயின் வாரத்துக்குள்ள போற மாதிரியே ஒரு ஃபீலிங். பூமி கீழே இருக்கும். பூமிக்கு கீழே இருந்த போனாங்க. பூமிக்கு கீழே தளத்துக்கு கீழே இருக்கும். பூமி கீழே தான் இருக்கிறாங்க. பூமி பூமின்றது நம்ம இருக்கிறதோட பூமி. இந்த பூமிக்கு கீழே நம்ம போல சுரங்கப்பாதைப்பா. நான் சும்மா அவனை கேட்டேன். நம்ம பூமிக்கு கீழே இல்ல, அரைத்தளம் மேல இருக்கு. அரைத்தளம் கீழே நம்ம இருக்கோம். பூமிக்குள்ளதான் இருக்கிறோம். நம்ம இருக்கிறது பூமியில தான்டா. அதுக்குள்ளதான் இருக்கும். இல்ல சொல்றேன். இப்ப இருந்து மண் எவ்வளவு ஆயிட்டு இருக்கோம் இருக்கும். இது வந்து ஒரு சென்று கொண்டிருக்கு. அரைத்தளத்துக்கு கீழே அதான் புடவரை சுரங்கப்பாதை. அதான் புடவரை நம் சென்று கொண்டிருக்கோம். இது மத்திய சென்னை வரைக்கும் போய் கொண்டிருக்கிறது. பழைய வண்ணாரப்பேட்டை அடி சேர்ந்து இருந்துச்சா தெரியலடா. திருவெற்றியூர் தான் கடைசி. நம்ம வண்ணாரப்பேட்டை இல்லடா. இது பாயிண்ட் டு பாயிண்ட் கட் சர்வீஸ் ட்ரெயின்ல எதுல கட் சர்வீஸ். நாங்க இவ்வளவு நேரம் பீச்ல போயிருந்தோம். இப்ப நடுவுல சிந்தாதி பெட்ரோல் கட் பண்ணாங்க. உண்மையிலேயே இருக்கா கலாய்க்கிறான். ட்ரெயினுக்கு மட்டும் தான் கட் சர்வீஸ் மெட்ரோ கிடையாது. மெட்ரோவும் ட்ரெயின் தான்டா. இது வந்து பணக்காரர்கள் செல்கின்ற பாதை. ஓ அப்ப நீ பணக்காரன் ஆயிட்ட. ஆமா கேட்டுங்க பணக்காரன் ஆயிட்டாப்லையா. அது வந்து ஏழை மக்கள் செல்லக்கூடிய பாதை. 320 ரூபா டிக்கெட் 4 பேருக்கு அப் அண்ட் டவுன். அப்போ இல்ல நீ போறது மட்டும் கணக்கு 40 ரூபா கொடுத்து 40 ரூபா வச்சிருந்தாலே நம்ம பணக்காரங்க. ஆமா பணக்காரன் 40 ரூபா வச்சிருந்தாலே பணக்காரங்க. கேட்டுங்க மோடி சொன்னதை விட இது கொஞ்சம் டாப்பா இருக்கு. புது கதையெல்லாம் போட்டு விட்டுருக்கான். அது வந்து நம்மளோட இயற்கை காற்றை வாங்கலாம். இது செயற்கை காற்று. செயற்கை குளிர் ரொட்டி. குளிர் ரொட்டி இது செயற்கை காற்று. காற்று அல்ல, செயற்கை காற்றா 3 ஃபேன் இருக்கும். அதுலதான் உனக்கு காத்து வரும். இது குளிர் ரொட்டி. அப்ப அந்த ட்ரெயின்ல தான் ஃபேன் இருக்கு. அதுல ஃபேன் தான் இருக்கும். அதுதான் செயற்கை காற்று. இயற்கை காற்றுங்கிறதுனால நம்ம வாசப்படியில நிக்கலாம். அதுல வாசப்படியில நிக்க முடியாது. இது மின்விசிறி இல்ல, இது குளிர் ரொட்டி.
ரொட்டி மைதா மாவு எல்லாம் வாங்குவாங்க. முழு ரோட்டி ரொட்டி இல்ல ரோட்டி ஊட்டிக்கு நான் மறந்துட்டேன். நீங்கள் தயவு செய்து எங்க வெளியே சொல்லணும். நம்ம ஒரு கொண்டாடி பிண்டு பிண்டு அந்த பிண்டு பார்த்தேன் பார்த்தேன் மறுபடியும் பிண்டாது 90s kids பத்தி ஒன்று எடுத்து வைப்பாங்க. அப்படின்னு சொல்லுடா. டிரைவரை பார்த்து போனீங்க. அங்கதான் பின்ன ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு. இன்னைக்கு இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் என்ன போக போகாத அளவுக்கு பார்த்துதான் சந்தோஷமா அது இருந்துச்சு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் போயிருக்கு. ஏசப்பா என்ன சொல்லிக்கிறாங்க, ஒரு கண்ணத்தை காட்டினால் மறு கண்ணத்தை காட்டு அப்படின்னு சொல்லி அந்த தத்துவத்துல என்னுடைய நண்பன் பாலாஜி அவர்கள் நம்மளுக்கு கட்டு அனுபவம் கோவப்படக்கூடாது. அடித்தாலும் அடி வாங்கிக் கொள்வார். யாராவது திட்டினாலும் கோபித்துக் கொள்ள மாட்டார். ஆனா செல்வம் போய் மட்டும் எதனா பண்ணா அப்படியே உரி 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 உரின்னு முடிச்சிரு. அது இன்னுமோ இவன் கண்ணுக்கு மட்டும் நீ மகிழ்ச்சியா தேர்றா. இவன் கண்ணுக்கு மட்டும் நீ மகிழ்ச்சியா தேர்வ. ஏப்பா நீ அதை பாரு ஏப்பா. அந்த சாமி என்ன பண்ணா போனா அவர் மாலையை போட்டாப்புல, நான் மாலை போடல. பட்டு பட்டு வந்து அஷ்டாப்புல ஒரு வாட்டி தான் அஷ்டாப்புல. நான் போன சொல்லிட்டேன், ஏமா நீ சாமியா இருக்க ஆசாமியா இருக்கேன். ஆசாமி சாமி அடிச்சு நீ சாமியா இருக்க அடிச்சுட்ட நான் ஏத்துக்கிறேன். அது சம பிண்டு இன்னொருத்தனும் சேர்ந்தா அதனால நான் மாலையை போட்டதுக்கு அப்புறம் நான் உங்களை பாத்துக்கிறேன். மாலையை போட்டதுக்கு அப்புறம் நீ பூஜையில ஒரே ஒரு அடியாக ஆச்சேன். பயப்படல பொசுன்னு கோவப்பட்டா ஐயாவோட என்ன வேண்டுதல் என்னன்னா, தயவு செய்து நீங்க பாலாத்து வரைக்கும் பார்த்து வர முடியுமா அப்படின்னு. ஓஹோ ஆனா எது வரைக்கும் வரணும் அது வரைக்கும் உன்னை வெற்றி செய். அப்படி இல்லைன்னா அந்த கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னா 2 பேருமே தயவு செய்து கேட்டை லாக் பண்ணிட்டு டிரைவர் ஒரு வாட்டி உள்ள கவுண்டர் கீழே ஒட்ட போதுமா கைய துப்பிக்கணும். அந்த கைய என்கிட்ட எடுத்து வராது. கொஞ்சமா என்ன குலோப்ஜாமுன் என்ன இங்க வச்சு அந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு. ஆனா என்னன்னா அப்ப கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயா இப்ப பண்ணி மாதிரி ஆயிட்டானா நாங்க கீழே இல்ல இல்ல அப்படியே ஃபேமிலில ரோல் மாடலே சொல்லணும் தெரியல. எதுக்கு முன்னாடிடா ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு வெள்ளை நூல் எடுத்துக்கோ அவ்வளவுதான் மாட்டி விடு. அந்த பொண்ணு சூப்பரா ஏன்னா இங்க வாங்கணும். அதே என்ன பண்றீங்க அதான் 2 ஷாப்பிங் தான் இருக்கு. செல்வம் செல்வமே பயம் 2 ஷாப்பிங் தான் இருக்கு. செல்வம் செல்வம் ஆனா அவன்கிட்ட செல்வமே இல்லையே. அம்மா ஜல்லி இல்ல எப்ப கேளு அம்மா ஜல்லி இந்த வார்த்தை தான். காசு இல்லாம கூட இல்ல, அம்மா ஜல்லி பழைய நேரப்பட லாஸ்டா வரும். இல்லையா நம்ம யாருக்கு தமிழ் போயிருக்கு. இதெல்லாம் விஜய் ஃபைட் போட்டாப்ல போட்டு நல்லா இருக்கு. இதுவும் நல்லாதான் இருக்கு. பயணிகள் அடுத்த நிலையத்தில் இறங்கி மற்றொரு ரயிலில் பயணத்தை தொடர அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மெட்ரோ தான் கண்ணாடி போட்ட மாதிரி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கலாம். இதை ஸ்கேன் போட்டா
கொஞ்சம் ஓரம் ஆயிடுச்சா அது காட்டவே இல்லடா அதை மாட்டிங்க வந்துட்டேன் முடிச்சு அப்படியே போலாம் ரைட்ல வெளியாடு போறோம் எவ்வளவு தூரம் போறேன் அடுத்த ரயில் 4 நிமிடங்களில் இது ஒரு நிமிஷம் ஆகும் போகுது Next train to airport இல்ல is இந்த எக்ஸ்பிரேட்டர் இதுல ஏறி போறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும் போகுது அவ்வளவு பெருசு இருக்குது 4 minutes. ஒரு நிமிஷமா 2 நிமிஷம் முடியும் 35 செகண்ட் வந்துதா வருது ஒரு நிமிஷம் கிட்ட வருது வெளியே ஏப்பா கரெக்டா 50 செகண்ட் 50 இன்னும் வரல ஒரு நிமிஷம் வந்துச்சுடா பார்த்தாச்சு மெட்ரோவில் போயிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் ஜாலியாக கிளம்புறோம் பாய் 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 நல்லா இருந்தது மெட்ரோ அனுபவம் பாய்